ஓம் மகா கணபதியே நமக. அன்பும் சேவமுமாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன். இப்போ நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாலயபட்ச அமாவாசை திதியும் பித்ருக்களின் தோஷ நிவர்த்தியும் என்பதை பற்றி பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மகாலய அமாவாசை என்பது வருஷம் வருகின்ற புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமி திதிக்கு பிறகு 15வது நாளில் அமாவாசை திதியை வருகின்றது. அதாவது பௌர்ணமி திதிக்கு மறுநாளில் இருந்து தினந்தோறும் பட்சங்கள் ஆரம்பமாகி அதன்படி பிரதமை திதிபட்சம், திருதியை திதிபட்சம், சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தி திதிகளின் அடுத்து அமாவாசை திதி, அதாவது 15வது திதியானது அமாவாசை திதி பட்சத்தில் முடிகிறது. இதற்கு மகாலய அமாவாசை திதி என்று கூறுவது வழக்கம். ஆனால் வருஷத்தில் 12 மாதத்திலும் அமாவாசை திதியானது வருகின்றது என்பது உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இதில் முக்கியமானது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. இவைகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது, ரொம்ப முக்கியமானது. இதிலும் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலயபட்ச அமாவாசை 15 நாள் வரை தினமும் விரதம் இருந்து 15வது நாளில் மகாலய அமாவாசை அன்றைக்கு நமது இறந்து முடிந்த மூதாதையர்கள், முன்னோர்கள், மூத்தோர்கள், கூட பிறந்தவர்கள், மகன், மகள் மற்றும் உறவினர்கள் யாவரையும் நினைத்து நினைவு கூர்ந்து நினைவஞ்சலி செலுத்துவதுதான் மகாலயபட்ச அமாவாசை ஆகும். சரி, இதுக்கு போயிட்டு எதுக்கு 15 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு நாம் நினைக்கலாம். ஆனால் இறந்த பிறகு நமது மூதாதையர்கள், முன்னோர்கள் நமக்கு தெரியுமோ தெரியாதோ என்பதனால நமது முன்னோர்கள், தாய் தகப்பன், பெரியோர்கள், உறவினர்கள் வழியாக உறவுகளை தெரிந்து கொண்டு அவரவர்களின் ஆன்மாக்கள் இவர்களின் எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள், எண்ணங்கள், நினைவுகளின் மூலம் நமது சந்ததியர்கள் யாவரும் அவர்களை வணங்கி நமது படைப்புகளையும் நமது நினைவுகளையும் எண்ணங்களின் பிரதிபலிப்பலின் மூலம் நமது இறந்து முடிந்த ஆன்மாக்களின் எதிர்பார்ப்புகளை, அதாவது அந்த ஆன்மாக்கள் யாவும் நமது சந்ததியினர், வாரிசுகள், தமது உறவுகள் யாரேனும் தமக்கு திதி தர்ப்பணம், படையல்கள், தானங்கள், சிறப்புகள் யாவும் செய்கிறார்களா இல்லையா என்று அந்த உறவுகளை தேடும். அப்படி தேடும்போது இந்த மாதிரி தர்ப்பணங்களை செய்வதை மேலிருந்து கொண்டு பார்த்து கண்டுகளித்து மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைந்து ஆனந்தத்துடன் அந்த ஆத்மாக்கள் தம் வாரிசுகளை, உறவுகளை வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்து ஆத்ம திருப்தி அடைந்து மீண்டும் இறைவனடி போய் சேருவார்கள். அப்படி இல்லை, அப்படி மேற்படி இதையெல்லாம் செய்யாத பட்சத்தில் அந்த ஆத்மாக்கள் தமது உறவுகளை தேடும் பொழுது, வாரிசுகளை நினைத்து தேடும் பொழுது இதைபோல் செய்யவில்லை என்றால் அந்த ஆத்மாக்கள் கடிந்து கொண்டு மிகுந்த வருத்தத்துடன், சோகத்துடன், அதோடு சாபத்துடன் மேல் உலகம் சென்று அடைவார்கள். இந்த மாதிரியான தருணங்கள் தான் பித்ருக்களின் சாபம், பித்ருக்களின் தோஷம் என்று கூறுவார்கள். அப்படி பார்க்கும்போது அந்த ஆத்மாக்களின் எதிர்பார்ப்புகளை சரியானபடி நாம் செய்து முடித்தோம் என்றால் அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைந்து, ஆன்மாக்கள் திருப்தி அடைந்து, சந்தோஷம் அடைந்து தனது வாரிசுகள்
சந்ததியர்கள், உறவினர்கள் யாவரையும் அந்த ஆத்மாக்கள் அருள் ஆசீர்வாதம் வழங்கும்போது அந்த ஆசீர்வாதங்களின் மூலம் நாம் உணரும் உணர்வுகள் யாவும் உடலும் மனமும் மிகுந்த சந்தோஷமும் அடைவோம் என்பது நிச்சயம். இதை அனுபவம் மூலம் அறிந்து உணர்ந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இதை எப்படி நாம் செய்யணும் என்று பார்த்தோம்னா, மகாலயபட்சம் ஆரம்ப நாள் முதல் ஒரு பொழுது விரதம் இருந்து எள்ளு தண்ணீர் தர்ப்பணம் செய்து வந்து பின்னர் 15வது நாள் அமாவாசை தேதி அன்று காலை 5:40 மணியிலிருந்து, அதாவது சூரிய உதயம் தொடக்கத்திலிருந்து தர்பைப்புல் மோதிரம் அணிந்து சூரிய உதயத்தப்போ கிழக்கு பார்த்து அமர்ந்து நமது இறந்து முடிந்த உறவுகளை நினைத்து பெயர்களை சொல்லி கோத்திரங்களை சொல்லி முறையாக பூஜை செய்து எள்ளு தண்ணீர் தர்ப்பணம் செய்த பின் எழுந்து நின்று சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது அந்த நேரத்தில் அப்போது நமக்காக மேலே காத்திருக்கும் அவர்கள் நமக்கு கிடைக்கும் உள் உணர்வுகள் ஆசீர்வாதத்தினால் உடல் உணர்வுகள் மன அமைதிகள் யாவும் பெற்று நமது மனம் மிகுந்த சந்தோஷம் அடைந்து மகிழ்ச்சி அடையும் என்பது நம்மால் உணர முடியும் என்பது நிச்சயம் என்பதினாலும் அது முதல் கொண்டு திதி தர்ப்பணம், அதாவது திதி தர்ப்பணம், படைத்தல், தானம் அளித்தல், இதை நம்ம வருஷம் செய்யும் பட்சத்தில் அவர்கள் குடும்பத்தில் தடைகளும் வருத்தங்களும் வறுமைகளும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நல்ல விஷயங்கள், நிகழ்ச்சிகள், முயற்சிகள், பயன்கள், முன்னேற்றங்கள் யாவும் கிடைக்க துவங்கும். இதை அனுபவ ரீதியாகவும் உணரலாம். இதன் மூலம் பித்ருக்களின் தோஷமும் சாபமும் நிவர்த்தி அடையும் என்பது நிச்சயம். அதாவது அமாவாசை என்று படைப்புகள் பூஜைகள் எல்லாம் நடந்த பின்பு உயிருடன் இருக்கும் பெரியோர்கள், மூத்தோர்கள், ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு அன்னதானம், வஸ்திர தானம் அளித்த பிறகு தாய் பசு கன்றுக்கு அகத்திக்கீரை, வெல்லம், வாழைப்பழம், பச்சரிசி இவைகள் உணவாக கொடுத்து தானம் செய்தோம் வந்தோம் என்றால் நமது முன்னோர்கள் செய்த கர்ம வினைகளும் சரி, நிகழ்காலத்தில் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற கர்ம பாப வினைகளும் சரியாகி குடும்பம் விருத்தியடையும், மகிழ்ச்சி அடையும், முன்னேற்றங்கள் அடையவும் செய்யும் என்பதுடன் எனது இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இப்போ இதன் மூலம் பதிப்பின் குறிப்பு என்னவென்றால், இதற்கு முன்பதிவில் 3/6/2024 அன்று பித்ரு தோஷமும் எள்ளு தர்ப்பணத்தின் மகிமையும் என்ற தலைப்பில் கிரகங்களின் ஜோதிட ரீதியாக பதிவு செய்து விட்டு யூடியூபில் சேனலில் வெளியிட்டிருக்கின்றேன் என்பதை மகிழ்வுடன் நினைவு கூறுகிறேன். மிக்க நன்றி. வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன்.